ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு வீடியோ. அதாவது விஷால் வந்துட்டு நேற்று வந்து சைடு காப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணார். விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார். அது யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னென்னா எப்போவுமே விஜய் விஷால் வந்துட்டு அப்படியே ஒரு க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி கேவலமாக பண்ணுவார். அது வந்து நிறைய பேருக்கு இரிட்டேட்டாக இருக்கும். அது வந்து விஜய் சேதுபதிக்கும் நிறைய நேரங்களில் இரிட்டேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி திமிரு ஷாருக் கான் மாதிரி இவருக்கு வந்து பொண்களை பிடிக்குமா ஒரு இடத்துல சொல்கிறாரு. இவரும் ஷாருக் கானும் ஒன்றா. ஐயோ கடவுளே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நேற்று வந்துட்டு சரிப்பா டெவில் பற்றி சொல்லுங்கன்னும் போது இவர் ஆரம்பிக்கிறார். சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார் மஞ்சரி மேம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி தெரிஞ்சு சார். ஏன்னா ஃபுட்டுன்றது அதில் முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றுறது ஏதாவது பண்ணி இதை வேஸ்ட் பண்ணிட்டு தாங்க சார். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, தேவையில்லாமல் இருக்குது சார். சரிப்பா விஜய்ஸ் கேட்குறாரு. சரி வேறு எப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுச்சு? சார் அது இல்லாமல் தான் சார் நான் எவில்லா சும்மா சுற்றிட்டு இருந்தேன். எது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அதனால தான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். காண்டாக்டர் சரி உட்காருங்க அப்படின்ட்டார். இல்லை சார் ப்ளீஸ் அப்படின்னு கையை எடுத்து அவர் வாயிலே இப்படி வச்சு உட்காருங்கட்டார், மூடிட்டு உட்காருங்கன்ற மாதிரி. இல்லை எனக்கு என்னென்னா ஒருத்தவங்க வந்துட்டு சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க விளையாட்டையாவது ரெஃபரன்ஸாக வச்சு விளையாடிருக்கலாம். ஆனால் அவங்க டீம்லேயே விளையாடாதவங்கள வச்சு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் விளையாடிருக்கீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் எப்பவும் போல் வழக்கம் போல் விஷால் வந்துட்டு அப்படியே மழுப்பி ஐமி க்யூட் பாய் அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டிங்களே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உட்காருங்க அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாச்சி விட்டாப்புல. என்னென்னா இவரும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு கேம் பெருசாக கொடுக்கறது கிடையாது. எப்போயாவது வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா கொடுக்குறாரு, மற்றபடி ஒன்றும் கிடையாது, சமைக்கிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் என்ன பண்ணார்? ஆனால் ஒரு சில பேர் விஜய் விஷாலுக்கு தான் இந்த டைட்டில்ன்றாங்க. கொடுத்துட்டு அப்படியே போங்க அப்படின்றது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் விஷால் எப்படி உங்களுக்கு இந்த பிக் பாஸ் 8 வந்துட்டு அவர் கரெக்டான கண்டஸ்டண்ட்டாக டாப் 5 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.